ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் புதினா இலை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதினா இருக்குல்ல, இதை நம்ம பெரும்பாலும் சமைக்கிற உணவுகளில் மனம் ஊட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம். பழைய காலத்துலலாம் தமிழகத்தில் பிரியாணி பரிமாறுறப்ப புதினா துவையலும் அதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு புதினா சட்னி, மதியான நேரத்துக்கு புதினா சாதம், அது மாதிரி பல வகைகளில் புதினா அப்படிங்கிறது நம்மளோட உணவு முறையில் இடம்பெற்றிருக்கு. புதினா இலைகளோட மருத்துவ குணங்கள் இருக்குல்ல, அது நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவக்கூடியதாக இருக்குது. ஒரு கட்டு புதினாவோட விலையும் குறைவாக இருக்கிறதால பிரியாணி செய்கிறப்ப கூட இதை நம்ம பயன்படுத்துகிறோம். புதினா இலைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மன அழுத்தத்தை குறைக்கிறதுல புதினா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலையோட வாசம் இருக்குல்ல, இது மன அழுத்தத்தை குறைக்குது. இது உங்கள் மனதை அமைதிப்படுத்துறதுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்கும் கூட உதவியாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு புதினா இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலைகளில் நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குள்ள அந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு கிருமி நாசினி மாதிரி செயல்படுது. செரிமானத்துக்கு தேவையான ஜூஸ்களை உருவாக்கி உங்களோட வயிற்றை சிறப்பாக செயல்பட உதவியாக இருக்கும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல புதினா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலைகளில் சாலிசிலிக் அமிலம், விட்டமின் ஏலாம் இருக்கு. இது முகப்பருவை குணப்படுத்துது. பிசுபிசுப்பாக இருக்குள்ள அந்த எண்ணெய் பசை சருமத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். சுவாச ஆரோக்கியத்துக்கு புதினா இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலைகளில் மென்தோல் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா நெஞ்சு எரிச்சலை போக்குறதுக்கு உதவுது. சளி பிடிச்சிருக்கப்ப புதினா இலைகளை சாப்பிட்டீங்கன்னா மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு இதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு புதினா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலையில கரோட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டோட சிறந்த ஆதாரமாக இருக்கு. இது முடி வளர்ச்சியை ஊக்குவித்து முடி உதிர்வை தடுக்குது. வாய் ஆரோக்கியத்துக்கு புதினா இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலைகள் இருக்குல்ல, இது நம்மளோட வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்குது. பெரும்பாலும் மவுத் ஃப்ரெஷ்னர்களில் இந்த புதினா இலைகளை பயன்படுத்துகிறாங்க. புதினா இலைகளை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை தண்ணியில் கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சிங்கன்னா உங்களை புத்துணர்ச்சியாக உணர வைக்கும். புதினா இலைகள் இருக்குல்ல, இது வாயில் கிருமிகளை வளர விடாமல் தடுத்து பற்களை சுத்தமாக வச்சுருக்கிறது கூட உதவியாக இருக்குது. எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல புதினா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா டீயை குடிக்கிறது உங்களோட உடல் எடையை படிப்படியாக குறைக்க உதவும். வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துறதுக்கு கூட உதவியாக இருக்கும். மூளையோட செயல்திறனை அதிகரிக்க செய்கிறதுல புதினா இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலை இருக்குல்ல, இது மூளைக்கான ஸ்பெஷல் டானிக் அப்படின்னு கூட சொல்லலாம். புதினா இலைகளை சாப்பிட்றது அறிவாற்றல், நினைவாற்றல், மன விழிப்புணர்வு இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகளை கொண்டது தான் இந்த புதினா இலைகள். புதினா இலைகளில் ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது பல வகையான ஒவ்வாமைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா புதினா இலைகளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தினைக்கும் புதினா இலைகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் புதினா இலைகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.